நான் ரொம்ப நம்பினேன். இந்தியர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள், பாரிசா நேஷனுக்கு, தேசிய முன்னணிக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் எல்லாம் கை விட்டுட்டாங்க என்னைய. என்னுடைய குற்றத்தை நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. நான் தவறு செய்யலைன்ட்டு. பாய்கா குறித்து நீங்களும் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. ஆனால் திடீர்னு இந்த நெருக்கம் எப்படி நடந்தது? இது அம்னோ டிஏபி ஒன்னா சேரும் போது ஏங்க நான் தமிழக கட்சி ஒன்னா சேரக்கூடாது? நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம். நெத்தியடி நிகழ்ச்சினாலே உங்களுக்கு தெரியும், அரசியல் தலைவர்களை அழைத்து வந்து பல கேள்விகளை கேட்போம். இப்போ நம்மோடு இருக்கிறவருக்கு நான் பெரிய அறிமுகம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் நமது முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் அவர்களுடைய மிகப்பெரிய விசுவாசி. அவர் எப்போது எங்கெல்லாம் போறாரோ அவர் கூடையே இருந்து பயணம் பண்ணவர். இன்னைக்கு அவர் சிறையில் இருந்தால் கூட வெளியிலிருந்து அவரை உள்ளே இருப்பவரை வெளியில் கொண்டு வர வேண்டும் என வெளியிலிருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை சந்திப்போம். ஏன் இப்போ இவ்வளவு ஆர்வமா இருக்காரு டத்தோஸ்ரீ நஜீப் வெளியே கொண்டு வரதில்லை அப்படின்றத பத்தி அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் டத்தோஸ்ரீ. வணக்கம். வணக்கம். ஸ்ரீ தனேந்திரன் அப்படின்னு சொன்னாலே மக்கள் சக்தி கட்சி தான் அனைவருக்குமே அறிமுகமாகும். நிறைய சேவைகள், எழுத்தாளர்களுக்கான நிறைய படைப்புகளும் நிறைய விஷயங்களை நீங்க பண்ணிருக்கீங்க. சமீப காலமா இந்த அரசியலை தவிர்த்துட்டு நம்ம இதையும் அரசியல் தான் விட்டு விலக முடியாது. டத்தோஸ்ரீ நஜீப் வெளியே வரணும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து கூறிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? நிச்சயமாக. என்னோட நம்பிக்கை மட்டுமல்ல, மக்களுடைய நம்பிக்கை இப்ப அதிகரித்திருக்கிறது. ஏன் அதிகரிக்கிறது சொன்னாக்கா பாத்தீங்களா, அவருடைய சேவை மக்கள் அதுக்கு முன்ன ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவருக்கு பின்ன அதாவது இதுக்கு முன்ன அவருக்கு நம்ம எல்லாம் மக்கள் அதிருப்தி அவர் மேல. அவர் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு, பிறகு நம்மளுடைய அந்த விலைவாசிகள் உயர்ந்தது, நிறைய பொய் சொல்லி நிறைய அவர் மேல தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டெல்லாம் பண்ணி அவர் எப்படியாவது இறக்கணும்னு சொல்லி இறக்கிட்டாங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு. ஆனா இப்போ உணர்ந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 5 வருட காலமாக என்ன பார்த்தீங்களாக்கா, இப்போ உணர்றாங்க மக்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோமேண்டு. இது நம்ம மட்டும் பேசல, மற்ற இனத்தவர்களும் இது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப நம்ம ஏன் தொடர்ந்து போராட அவர் வெளியே வந்தாக்கா நிச்சயமாக மக்களுக்கு மீண்டும், ஏன்னா இப்போ நாட்டு நடக்கும் சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியுமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அதுதான் ஒரு பயமாவும் இருக்குது. ஏன்னா நாட்டோடைய நடப்பு சரியில்லாம இருக்குது. விலைவாசி உயரம், நம்முடைய பணவீக்கம், வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய புகார்கள் மக்கள் மத்தியில். இது நான் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியணும் அவசியமே இல்லை. இப்ப மக்கள் வெளிப்பட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்மளோட போராட்டம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி டத்தோஸ்ரீ நஜீப் அவருடைய கூடயே இருக்கிற விசுவாசினால அவர் செய்த சேவை மக்களுக்கு அளப்பெரியது. சரி, அப்ப இந்த கேள்வி நான் உங்களுக்கு கொண்டு வரணும். அவரை வெளியே கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அவர் வெளியே வரணும். இப்ப சொன்னீங்க அவர் வந்தாருன்னா நிறைய விஷயம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய விஷயம், அதாவது இப்ப பாத்தீங்களா, சரியான முறையான தலைவர்கள் இல்லை. நாடை நடத்துவதற்கு, தலைமைத்துவம் எடுத்து நடத்துவதற்கு எக்கானமியை பத்தியே தெரியாம இருக்கிறாங்க. அதாவது டீசல் வேலை உயர்த்தினால் மக்களுக்கு சுமையா இருக்கும்னு இதெல்லாம் தெரியாம மக்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இந்த பொய் சொல்லி மக்களே மலாயில சொல்லுவாங்க, முவான்னு சொல்லுவாங்க, ஒரு வாந்தி எடுக்கிற அளவுக்கு திகட்டிருச்சு. இந்த பொய்யை இன்னும் யாரும் நம்ப தயாரா இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அவர் ஏன் வெளியே வரணும்னாக்கா, மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சுமை. அவர் பாத்தீங்களாக்கா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்களாக்கா, அவர் மொத அரசியல், அதாவது பிரதமர் ஆகும்போது ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாரு, ஒன் மலேசியா ஒண்ணு. அது என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கழட்டவே கிடையாது. பாத்தீங்களா, அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ராயா டி டஹுலுகான், அதாவது முன்னுரிமை, மக்களுக்கு முன்னுரிமை. இதுதான் அவருடைய ஸ்லோகம், டெக் லைனே இதான். அதுல இருந்து அவரு வெளியே வரவே இல்லை. எப்பெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குமோ பாத்தீங்களாக்கா அப்பப்போ உதவி பண்ணிக்கிட்டே இருந்த அவர் 9 வருஷம் தலைமைத்துவத்துல மக்கள் நல்ல சுபிட்சமா வாழ்ந்தார்கள். மக்களோட பிரச்சனைகளை தீர்த்தாரு. இப்ப இந்தியர்கள் எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா?
அவர் தான் ஆரம்பிச்சாரு. அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சீடைக்குன்றது அவர் தான் ஆரம்பிச்சாரு. இப்ப மித்ராவா மாறி இப்ப மித்ராவா மாறி இருக்கு. பாத்தீங்களா, அந்த சீடைக்கு ஆரம்பிக்கும் போது நல்ல எண்ணம், தூரநோக்கு சிந்தனை. அதாவது இந்தியர்களுக்கு, குறிப்பா தமிழ் பள்ளிகள், இந்திய மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சீடிக்கு அமைச்சது, நல்ல எண்ணத்துல அமைச்சது. இப்ப பாத்தீங்களாக்கா பணம் வருதான், கொடுக்கறாங்களா, எங்க போகுதுன்னு தெரியல. இது வந்து ஏற்கனவே அவர் மேல பல குற்றச்சாட்டு வச்சதாங்க. ஒரு தரப்பினருக்கு கொடுத்தாங்க. இப்ப தெரியுது உண்மையான சுயரூபம், இப்ப தெரியுது மக்கள். இப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது. ஏன் நஜீப் அவர்கள் வந்து பள்ளிகளுக்கான மானியத்தை தனித்தனியா அறிவிச்சாரு. ஆமா, தனித்தனியா அறிவிச்ச ஒரு நோக்கம் என்னன்னு இப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது. சரி, இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே, நீங்க எப்ப அவர் கூட அவ்வளவு நெருக்கமா, நீங்க எப்ப நடந்தது? அவருக்கும் உங்களுக்குமான அந்த அந்த இந்த இணக்கம், அந்த பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பின்னாடியே வரீங்களா, அது எப்ப நடந்தது? அது இது வந்து 2008 சொல்லலாம். அதாவது இந்த கட்சி துவக்கமே, மலேசியா மக்கள் சக்தி கட்சியை துவக்கி வச்சவர் டத்துஸ்ரீ நஜீப் அவர்கள். எங்களுடைய துவக்க காலத்தில் அவர்கிட்ட நாங்க கேட்ட சில கோரிக்கைகள் வைத்திருந்தோம். அதாவது முதல் கோரிக்கையை பார்த்தீங்களாக்கா, நம்மளுக்கு பிரஜாவரம் இல்லாம இருந்தது இந்தியர்களுக்கு. பல இந்த பெரிய ஒரு தாக்கம். இந்தியர் இங்க பிறந்து இங்க வளர்ந்து பிரஜாவரம் இல்லை, பிறந்த சூறா இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைலாம் இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, நீங்க முதல்ல கட்சி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், மலேசியா மக்கள் சக்தி கட்சியை ஆரம்பிக்கணும்னு. உடனே அதுக்கு சம்மதம் தெரிவித்து அவரே வந்து துவக்கி வைச்சார். இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி வச்சதுன்னா ஒரு பிரதமர் என்றால் அது மலேசியா மக்கள் சக்தி கட்சி. அன்றைய ஆரம்பிச்ச எங்களோட பயணம் அவரோட. அவரு ஆரம்பிக்கும் போது பர்சனலி என்ன கேட்டீங்களாக்க, எனக்கு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. மக்களுக்கு சேவை ஆட்ட வேணும், அதனால தான் மக்கள் சக்தின்னு வச்சோம். அதில் எனக்கு ஒரு செனட்டரோ ஒரு பதவியோ பட்டமோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம எங்களுடைய கோரிக்கைகள் அப்பப்ப இப்பெல்லாம் நாங்க பிரச்சனை இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனை கொண்டு கொடுக்கும்போது அவர்கிட்ட உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்காக தான் அவரோட பயணம் அன்றைய தொட்டு இன்றைய வரை அவரோட பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த நன்றி கடனுக்காக தான் கூடயே இருக்கீங்க. நிச்சயமாக யாரு மறந்தாலும் அவர் செய்த அந்த பல நன்மைகள் மக்களுக்கு, இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு செய்த பல நன்மைகள். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ குற்றவாளி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட ஒரு முன்னாள் பிரதமர், அவர் முழுமையாக தண்டனையை அனுபவித்து வெளியே வருவதுதான் சரி, அவரை வெளியில விடக்கூடாதுன்னு ஒரு தரப்பினர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நியாயமான கருத்துக்களையும் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி நீங்க ஒரு தலைவரை முன்னுக்கு வெளியே விட்டீங்கன்னா இதற்கு பிறகு போறவங்க எல்லாருமே திரும்ப வருவாங்களே அப்படின்ட்டு என்ன சொல்றீங்க? இது பாருங்க, நானு இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், நிறைய போலீஸ் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆமா, அதாவது அவரை ஒருத்தர் முத்திரை குத்துறதுக்கு முன் முறையாக அந்த அந்த வழக்கு நடந்ததா பார்க்கணும். யாரை வேணாலும் அவரு என்ன சொன்னாரு, நான் என்னுடைய குற்றத்தை நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன்னு சொல்லித்தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. நான் தவறு செய்யலன்ட்டு. ஆனா அவருக்கு சரியான முறையான வழக்கு நடக்கலையே. பாத்துங்க, உதாரணத்துக்கு அவரை உள்ள தள்ளணுன்ற முடிவுல இருந்தாங்க. அதாவது நான் அன்றைக்கும் இதான் சொன்னேன். அவருக்கு முன்னாள் பிரதமர், இதுக்கு முன்ன துன் மகாதேர் அவர்கள், குறிப்பிடலாம், பேரை சொல்லலாம், நல்ல தாராளமா சொல்லலாம். மகாதேர் அவர்கள் இவரை எப்படியோ சிறையில் தள்ளணும்னு சொல்லிட்டு தான் ஏஜி பாத்தீங்களாக்கா, அட்டர்னி ஜெனரல், அதாவது சட்டத்துறை தலைவர் எங்க யார் எடுத்தாரு? சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், ஏஜி டிபார்ட்மெண்ட் சம்பந்தம் இல்ல, வெளியில வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லாயரா இருந்தவர் டோமி தோமஸ், அவரை கொண்டு ஏஜியா வச்சார். ஒண்ணு கத்துவ ஹக்கீம் நகாரா, நிதித்துறை கத்துவ ஹக்கீம் நகாரா, அவங்க நீதிபதி, தலைமை நீதிபதி யாரு? அவருடைய நண்பருடைய மனைவி. அவர் மகாதேரோட நண்பரோட மனைவி. அவங்க அந்த சட்டத்துக்கு முரம்பா எத்திக்கா ஜட்ஜுக்கு ஜவத்தம் கோசா பொமிலேன் இருக்கு ஜட்ஜஸ்க்கு, இவங்க பேரே முன்மொழியா கிடையாது. ஆனா அவங்களை அதுல இல்லாதவங்க கொண்டு வந்து அவருடைய நண்பருடைய மனைவியை கொண்டு வந்து நீதி தலைவர். எதற்கு நஜீப்பை வந்து எப்படியா உங்களுக்கு லத்தீஃபா கோயா, எஸ்பிஆர்எம் தலைவர் யாருங்க? அந்த லத்தீஃபா கோயா, அவருக்கும் எஸ்பிஆரும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி எல்லாரையும் செட் பண்ணி இவரை பிடிக்கணும் அப்படி. இதுனா நம்மளான முட்டாளுங்களா? மக்கள் நம்ம முட்டாளா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு. அவரு சாதாரண மனுஷன், அவரு சட்டத்தை மதிக்கிறாரு. சட்டத்து மூலியமா அவர் நிர்பராதின்னு நிர்வகிக்கிறதுக்கு வந்தாரு. ஆனா முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியல, சாதிக்க முடியல. சரி, இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். உலகத்துல எங்கேயும் இல்லாத இது அவருக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதாவது பெடரல் கோர்ட்ல என்ன நடந்தது?
அவர் தீர்ப்பு இன்னும் படிக்கவே இல்லை, மக்கள் எல்லாம் வெளியே படிச்சுட்டாங்க, தீர்ப்பு வெளியே ஆயிடுச்சு. இது எந்த எந்த வகையில நியாயம்? அப்ப நடக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுது நடக்குது. எல்லாம் ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இது வந்து நான் சொல்ல, அம்மாட் சபையில் அந்த அந்த பெடரல் கோர்ட்ல அந்த கோரம்ல ஒருத்தர் ராமன் சபையில அந்த இன்னும் ஒரு நீதிபதி சொன்னாரு, இவருக்கு முறையான நிதி கிடைக்கலன்னு அவரே சொல்றாரு, நான் சொல்லல இது. அப்ப அவர் சொன்னது சரிதானே, அதையும் நம்ம ஏத்துக்கணும். அதாவது கோரம்ல 5 பேர்ல ஒருத்தர் வந்து இதெல்லாம் டத்துஸ்ரீ நஜீப்புக்கு முறையான வழக்கு நடைபெறவில்லை என்று தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப டத்துஸ்ரீ நஜீப் கூட இருந்த பல பேர் அவர் விட்டு விலகினாலும் நீங்க கூடயே போயிட்டு இருக்கீங்க, எப்படியாவது அவர் வெளியே கொண்டு வந்துடணும். இல்ல, அவரை பார்த்தா பருவமா இருக்குங்க, அவரும் சாதாரண மனுஷன் தான். இன்னைக்கு கூட காலைல கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரேன். இன்னைக்கு ஒரு புது கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேஸ் முடிகிற மாதிரி இருக்கும், இன்னொரு கேஸ் புதுசா திணிக்க பாக்குறாங்க. இது வந்து அவருக்கு அப்ப எந்த வகையிலையும் அவரை வெளியே விடக்கூடாது, அவருக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துல இருக்கிறாங்க. எதனால நினைக்கிறீங்க? இப்ப அண்மையில கூட அவருடைய பிறந்த நாள மலேசியர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து சோசியல் மீடியால கொண்டாடினாங்க. ஹாப்பி பர்த்டே பாஸ்கு. வெளியே வந்தா ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அரசியல்வாதிகள் அதாவது சொல்லுவாங்களே, நம்ம இப்ப சமீபத்துல கூட நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, அந்த அந்த அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சாதாரண அமைச்சருக்கோ மற்றவங்களுக்கோ இவ்வளோ லைக்ஸ் கிடைக்கல, ஆனா இவருக்கு உள்ளுக்கு இருக்காரு அவ்வளோ லைக்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுது, மக்கள் இப்ப நினைக்கிறாங்க, பாவம் அப்பாவி மனிதனை நம்ம உள்ளுக்கு வச்சு அவரை தண்டிக்க பார்க்குறோம். ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீர்னு சொல்லி அதோட எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் சட்டம் அவருக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கலனாலும் தர்மம் நிச்சயமாக வெல்லும். அதனால வந்து நாடே இப்ப மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தண்டனை வந்து பாதியாக குறைக்கப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்து? அது வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க. இதை அடெண்டம் வந்து படிச்சாங்க. இப்ப நீதிபதி அன்னைக்கு சொல்றாரு பாருங்க, தீர்ப்பு என்ன தீர்ப்புனா, இது வந்து இஎஸ்ஏ, அதாவது என்ன சொல்லுவாங்க, செவியால் கேள்விப்பட்டது தான் டத்துஸ்ரீ ஜாஹிட்டும் மந்திரி பிரசாத் பஹாங் அவர்கள் 1 ஜூனைடி சொல்றாங்க. அவங்க இது எதுவும் இதுல ப்ரூஃப் இல்ல அப்படின்னா எஸ்ஆர்சி கேஸ்ல எதுவுமே அங்க சொன்னது பூரா ஜோலோ கிடையாது, நிறைய ஏசியா இருக்க, அதுக்கு எப்படி தீர்ப்பு போலாங்கன்னாங்க. இன்னொன்னு பாத்தீங்களாக்கா, இப்ப அண்மையில இன்னொரு சொல்றேன்னு, கிட்ட ஒரு 20 பில்லியன் நாட்டுக்கு பணம் திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தண்டனை கொடுத்தது டத்துஸ்ரீ நஜீப்க்கு, இவர் திருடன்னு சொல்லி. திருடனுக்கு தானே பணம் எடுக்கணும். நீங்க நான் திருடினா நான் தான் பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆனா பணம் மத்தவங்க யார்கிட்டயோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பணத்தை பூரா வாங்கிட்டு இருக்காங்க வெளியூர்ல இருந்து. அப்புறம் எப்படி நான் திருடனா? அதான் கேக்குறீங்க. அதுதான் அது எப்படி எந்த வகையில் நான் திருடனா ஆக முடியும்? பணம் நான் என்கிட்ட இருந்து எடுக்கல, என்னோட அக்கௌண்ட்ல எடுக்கல, வேற யாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கணும், அவங்களும் உள்ளுக்கு வச்சிருக்கணும். இப்ப எங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா தேர்தலில் 2018ஆம் ஆண்டு நஜீப் அவர்கள் தோல்வி கண்ட பிறகு நீங்க அவர் சந்திச்சிருப்பீங்க. இந்திய சமுதாயத்தின் மீது அவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு எலெக்ஷன்ல. அதை பத்தி ஏதாவது பேசினாருங்களா? கண்டிப்பா நிறைய அதை பத்தி பல தடவை பேசியிருக்காரு. சொன்னாரு, நான் ரொம்ப நம்பினேன், இந்தியர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள், பாரிசா நேஷனுக்கு தேசிய முன்னணிக்கு வாக்களிப்பேன், ஆனா எல்லாம் கை விட்டுட்டாங்க என்னைய. அப்போ இன்னொரு கேள்வியும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படின்னாக்கா 2018 தேர்தலுக்கு முன்னே அவர்கிட்ட போய் சொல்றேன் நான், டத்துஸ்ரீ சார், மற்றவங்களாம் நிறைய வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வாக்குறுதி நீங்க கொடுத்தா இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கலாம். அப்போ அவர் நெஞ்ச இப்படி தொட்டு நெசமாங்க இந்த பாவனை இப்படித்தாங்க சொன்னாரு, ஆங்கிலத்தில் சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு சொன்னாரு, நான் மக்களை ஏமாத்த விரும்பல, எது என்னால செய்ய முடியுமோ அதுதான் என்னுடைய வாக்குறுதி. என்னால செய்ய முடியாது, உதாரணத்துக்கு டோல் இறக்கணும்னு சொல்றேன், அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒண்ணு. அது நம்ம சிந்திச்சு பார்த்து எப்படி நான் இந்த முதல் அந்த டோல் எடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்களாக்கா சில விஷயங்கள் நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன், செய்ய முடியாது. அதே மாதிரி என்ன வேலை, ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் இன்னைக்கு ஏறினா இன்னைக்கு பிரதமர் ஆகனா, இன்னைக்கு ஏறினா நாளைக்கே 24 மணி நேரத்துல இறங்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப சொன்னாருங்களா? அது இப்ப நடக்க இல்லைங்க, இப்ப சொன்னாரு. அதை இப்ப இடையில அவருடைய மாநாட்டில் கூட சொன்னாரு. அப்ப
செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட பொய் சொல்லி நான் ஓட்டு வாங்க தயாரா இல்ல தனேந்திரன், PTPTN கடன் ரத்து, கடன் ரத்து, அனைவருக்கும் இலவச வைஃபை, இந்த மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா என்னுடைய மகன் கூட ஓட்டு போட்டிருப்பாரு. ஏன்னா முதல் வாக்காளர். அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஐயோ இவருக்கு ஓட்டு போட்டாக்கா எனக்கு PTPN லோன் கட்ட தேவையில்ல. இப்ப என்ன ஆச்சு? எதுவுமே நடக்கல. கொடுத்த வாக்குறுதி பூரா நடக்கல. ஆனா அவர் உள்ளுக்கு அகப்பட்டுக்கிட்டார். இப்ப இந்த நடவடிக்கை இப்போ கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு இளைஞர்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமாக வரும் தேர்தலில் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இப்போ 2 இடைத்தேர்தல் வந்தது. 2 இடைத்தேர்தல் பார்த்துருப்போம். அதாவது கொலை குப்பு பொருள் நம்ம தெளிச்சிருக்கலாம். ஆனா ரொம்ப குறைவான குறிப்பா இந்தியர்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை. அதே மாதிரி சுங்கப்பாக்காவில் சுத்தமா நம்ம தோத்துருக்கோம். அதனால வாக்குறுதி கொடுக்கலாம், ஒரு அது நீடிக்காது. சொன்ன பொய் சில விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து மாதிரி இல்லைங்க, மாதிரி இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்ன ஆடு வெட்டி கோழி வெட்டி சும்மா ஷோ போட்டாக்கா இந்தியர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு தப்பான எண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியர்களும் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் டத்துஸ்ரீ நஜீப்க்கு முறையாக நியாயம் நீதி கிடைக்கவில்லை என்றால் மக்கள் ஓட்டு போட வரமாட்டாங்க. இது பொது தேர்தல் நிச்சயமா நடக்கும். இப்ப இருந்தே இவங்க கங்கணம் கட்டக்கூடாது. அவர் உள்ளுக்கு வச்சுக்கிட்டே இருந்தா நான் அரசியல் நடத்தலாம், அவர் வெளியே வந்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களாக்கா ரொம்ப ஆபத்து. அவரும் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து அதாவது நியாயம் வரணும்ன்ற எண்ணம் இருக்கா அவருக்கு? அதாவது அரசியலுக்கு மீண்டும் வரணும்னு எண்ணம் இருக்காது, அது எனக்கு தெரியல. ஆனா நியாயம் கிடைக்கணும்ல. முதல்ல அவர் வெளியே வரணும். சுதந்திரம் வெளியே வர்றதுக்கு அது ஃபேர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. முறையான மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ட்ரையல். உதாரணத்துக்கு தன்ஸ்ரீ மொஹிடீனுக்கு குவீன் கவுன்சில் வரலாம். ஆனா அவருக்கு குவீன் கவுன்சில் கேட்டப்ப அவங்களுக்கு மலாய் தெரியாது. என்னங்க இது ஒரு அநியாயம். இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை. அதாவது பேலன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இவருக்கு ஒரு நியாயம், ஒரு நடுநிலையா இல்ல. அந்த திராசு தொங்கி போய் கிடச்சு, இப்ப உடஞ்சி போய் கிடக்குது. இப்ப நேத்து கூட பாத்தீங்களாக்கா ஒரு சின்ன உதாரணம். நம்முடைய அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து ஆட்சி நடத்தினா இந்த மீடியா ஃப்ரீடம் கொடுப்போம், மீடியா ஃப்ரீடம் கொடுக்குன்னு சொன்னாரு. இப்ப மீடியாவை ஒடுக்க பாக்குறாங்க, ஒடுக்கி ஆட்சி நடத்த பாக்குறாங்க. அது கஷ்டங்க, கஷ்டம். மக்கள் மத்தியில கஷ்டம். கடைசியா நீங்க வந்து இப்ப நீ கூட போயிருந்து வந்தீங்க சார், இறுதியா அவரோட உரையாடிய போது என்ன சொன்னாரு? இன்னைக்கு இறுதியா இன்னைக்கு பேசுனீங்களா? ஆமா, இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு அதோ ஒரு ரொம்பலாம் பேச முடியாது. கோர்ட்ல போய் நாங்க ரொம்ப பேசுறது பாவம். அவர் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பரிதாபமா இருக்குது. எப்படி இருந்த மனுஷன். அதாவது இப்ப நம்மலாம் வந்து வாழ்ந்தவங்க, எப்பயுமே வாழ்ந்தவர் அவரு. இன்னொன்று பார்த்தீங்களா, அவர் வந்து மனிதரில் ஒரு மாணிக்கன்னு சொல்லலாங்க. ஏன் மாணிக்கன்னு நான் சொல்கிறேன், அதையும் ரொம்ப பேர் சொல்லுவாங்க திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க. அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஏன்னா அவர் கூட நான் 15 வருஷம் 16 வருஷம் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆத்திரம் கோவம் வந்தால் கூட ஒருத்தவங்க கெட்ட வார்த்தை திட்ட மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அவங்க மூஞ்சி செவரும் காது செவரும் அவர் தான். கொஞ்சம் அவர் அதிகபட்ச கோவமே அவ்வளோதான். ஏச மாட்டார். அவருக்கு பிடிக்காதவங்க கூட ஏச மாட்டார். ஒன்று, கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார். ரெண்டு அவர் சுவாபமே பரவாயில்ல போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு லைட்டாக பேசி விடு. அதனால சில வேலைகளை இன்னைக்கு அவர் சந்திக்கும் பொழுது எனக்கு பார்க்கும்போது ஒன்று தாங்க, எனக்கு எப்பயுமே ஒரு தைரியத்தை கொடுக்குறேன்னா அவருடைய புன்னகை. இன்னைக்கும் அவ்வளோ சிரமப்பட்டு கொண்டிருந்தால் கூட, அதாவது வாழ்ந்தவர், பிரதமராக இருந்தவர், ஒரு பங்சாவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே இருந்தால் கூட நம்மளே மற்றவங்க வெளியில் நம்மளெல்லாம் பார்க்கும்போது ஒரு புன்னகை கொடுப்பாரு பாருங்க. என்னடா இந்த மனுஷன், நானாக இருந்தால் ஆடி போயிடுவேன், என்னடா வாழ்க்கை இதுன்னு. ஆனால் அவர் எப்பயுமே ஒரு இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு நியாயம் கிடைக்கும், தர்மம் வெல்லும். அது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. நல்ல விஷயம் டத்துஸ்ரீ. நிறைய விஷயம் டத்துஸ்ரீ நஜீப் பற்றி பேசிட்டோம். இந்திய சமுதாயம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்காங்கன்னா அதற்கு வந்து 2009ஆம் ஆண்டு அவர் ஆரம்பிச்சதுலேருந்து 2013ஆம் ஆண்டு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் 2018 வரை அவர் செய்தது தான் காரணம். தமிழ் பள்ளிகளோட மேம்பாடா இருக்கட்டும், தமிழ் பள்ளிகளுக்கு தனி மானியமா இருக்கட்டும், தமிழ் பள்ளிகளின் குத்தகைகள் தமிழர்களுக்கே கிடைக்கணும்ன்ற இருக்கட்டும், இல்ல பள்ளிகளுக்கு இலவச பஸ்ஸா இருக்கட்டும். தெரியாதவங்க நிறைய பேசுவாங்க, தெரிஞ்சவங்க எப்போதுமே அவரை வாழ்த்திட்டு அமைதியா தான் இருப்பாங்க. அவரை பத்தி பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்காரு. தவிர்த்துட்டு ஒரு 2 கேள்வி கேட்கணும் போல இருக்க. பரவாயில்ல, அதிரடி இல்ல நெத்தி அடி. அண்ணன் எப்படி இருக்காரு?
அண்ணன் சொல்றேன் நினைக்கிறேன். நிச்சயம் நீங்க தன்ஸ்ரீ பத்தி கேக்குறீங்க, தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் பத்தி கேக்குறீங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, நம்மை போல நெஞ்சம் கொண்ட அந்த மாவீரருடைய சிலை திறப்புல பார்த்ததுல இருந்து அந்த நெருக்கத்தை பார்த்ததுல இருந்து நான் கேட்டே ஆகணும். நிச்சயமா. ஏன்னா அண்மையில எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் மலேசியா மக்கள் சக்தி கட்சி. என்ன முடிவுனா, மாய்கா கூட இணைந்து எங்களுடைய பயணிக்கணும்னு. காரணம் என்னன்னாக்கா 2 தாங்க. நான் தனுஸ்ரீயை முதல்ல பார்க்க, அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தா எனக்கு அவருக்கும் ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். 2வது கிளியா தான் அவர் கூட அந்த பழகாத வரைக்கும் சொல்லுவாங்க, பழகி பார்த்தாலும் தெரியும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட பழகும் பொழுது தெரியும் அவருடைய எண்ணம் சிந்தனைலாம் இந்த இந்திய சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப மாறுபட்ட தனுஸ்ரீ விக்னேஸ்வரன். இதுக்கு முன்னே எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. இப்ப இருக்கிற தனுஸ்ரீ விக்கி இந்திய சமுதாயத்தை எப்படியாவது மேம்பாடு செய்யணும். இதுல இன்னும் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட என்ன பிடிச்சதுனாக்கா, இப்ப பதவி இல்லை, எந்த பதவியும் கிடையாது, அதாவது அரசாங்க பதவியோ எதுவுமே இல்லை. ஆனா அவங்களுடைய கட்சி மூலியமா, மாய்கா மூலியமா நிறைய இந்தியர்களுக்கு, அதாவது நீங்க எந்த கட்சியும் பாராம மாய்கா மூலியமா, MID மூலியமா நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி உதவி தேர்வுன்னு போனவங்க, இதுக்கு முன்ன குறை சொன்னவங்களாம் இப்ப யாரை போய் தேடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாய்கா காலத்திலேயாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா இந்தியர்களுக்கு. அது இப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பதவியில இல்லைனாலும் ஆட்சியில இல்லைனாலும் கூட மக்களுக்கு செய்துக்கிட்டு. அப்பனாக்கா அவர் என்னெல்லாம் பாருங்க, சமுதாயத்துக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா, கண்டிப்பா அவர் உதவி செய்யறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால அவரோட நானும் இணைந்து பேசும்பொழுது அவருடைய தூரநோக்கு சிந்தனை, இந்த நாட்டுல மாய்கா இந்தியர்களுக்கு உதவி பண்ண யார் பண்ண போறா, அந்த தூரநோக்கு சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இருந்தாலும் ஒன்று கேட்கணுமே, மாய்கா குறித்து நீங்களும் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. இந்திய சமுதாயத்தை நிறைய விஷயம் பண்ணாம விட்டுட்டீங்க, அதெல்லாம் பண்ணிருக்கணும் நீங்க சொல்லி நானே எழுதியிருக்கிறேன். நிச்சயமா நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனா திடீர்னு இந்த நெருக்கம் எங்க எப்படி நடந்தது இது? அதாவது இப்ப பாருங்க, இதுதான் அருமை, சரியான நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. ரொம்ப பேர் இது என்கிட்ட நிறைய தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க. இது சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க, பகைமையை வளர்ப்பதை விட அதுக்கு ஒரு தீர்வு காணும். பகைமை இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கலனாக்கா ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு காரணம். சமுதாயத்துக்கு செய்யாமல் இருந்திருப்பீங்க, நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது நீங்க அதை சரி பண்றீங்க, இல்ல தவறு நடந்துருச்சு, அதை மாத்திக்கும். அந்த மாற்றம் வரும்போது அதை நான் ஏத்துக்கணும். அதான் மனுஷனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. இல்ல தொடர்ந்து நான் உங்களை விரோதி எதிரியாக பார்ப்பது ரொம்ப தப்பு. ஒருத்தர் அதாவது அவங்க செயல் திட்டத்துல கட்சி செயல் திட்டத்துல மாறுபட்ட சூழ்நிலையில் இப்ப தன்ஸ்ரீ அவர்கள் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதே மாதிரி பாத்தீங்களா, இன்னைக்கு பாத்தீங்களா அம்னோ DAPயும் ஒன்னா சேரும் போது, ஏங்க நான் தமிழக கட்சி ஒன்னா சேரக்கூடாது? இது எனக்கு அது எந்த வகையில தவறுன்னு தெரியல. ஒண்ணு, நீங்கள் உங்களுடைய வழியை திருப்பி கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மக்களுக்கு சேவையாற்றணும்னு நீங்க வரீங்க. நாங்க வெளியில இருந்து பாக்குறோம், என்ன தன்ஸ்ரீ இப்ப கட்சி நல்ல சரியா கரெக்டான ஒரு தேர்வு பண்ணிருக்காரு இருக்கும்போது அதுக்கு நாங்க பக்க பலமா வரணும். வாங்க தன்ஸ்ரீ, நல்ல அருமையான முடிவு, இந்திய சமுதாயத்துக்கு எப்படியாவது ஏதாவது பணி செய்யணும். நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த சமுதாயம் எல்லாத்துக்கும் வசதியா போச்சு. ஆமா, வசதி நிறைய பகைமையை உண்டாக்கிட்டு மற்றவங்க குளிர் கைறாங்க. அதனால நம்ம ஒற்றுமை, சிறுபான்மையை நம்ம ஒற்றுமையா இருந்தால் இன்னும் பலம் ஜாஸ்தியா வரும். இன்னும் நிறைய மக்களுக்கு செய்யலான்ற எண்ணத்துல தான் அவருடைய குணாதிசயங்கள் நீங்க பழகினாதான் தெரியுமா ஒருத்தர்கிட்ட. நல்ல ஒரு மனிதர். நல்லது டத்துஸ்ரீ, நிறைய விஷயம் பேசுனீங்க. டத்துஸ்ரீ நஜீப் பத்தி பேசி கடைசியில மாய்காவுடைய பத்தி பேசுனீங்க. இன்னும் நிறைய நெத்தியடி கேள்விகள் என்கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கும் நேரம் இல்லை, நம்மளுடைய நிகழ்ச்சியும் ஒரு 20 நிமிடம் அப்படின்றதுனால இந்த நெத்தியடி நம்ம இதோட நிறுத்துவோம். அடுத்தது இன்னும் நெத்தியடியில நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். சரி, நன்றி வந்ததுக்கு. நம்மளுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில இப்ப நம்பிக்கை ஒரு நல்ல ஒரு சேனலாக மக்கள் மத்தியில நல்ல விஷயங்கள் நீங்க பரப்பது எனக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மென்மேலும் உயர வேண்டும். சேர்ந்து அதாவது மக்களோட உயர்வோம். கண்டிப்பா. நன்றி. சரி, இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ RS தனேந்திரன் அவர்கள் வந்திருந்தார். டத்தோஸ்ரீ நஜீப் அவர்களின் மிகப்பெரிய விசுவாசி.
இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். அந்த தலைவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து விட வேண்டும் என வெளியில் இருந்து அவருக்கு பலர் ஆதரவு தெரிவித்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவருக்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அவருடைய தொடர்ந்து பயணிக்கின்றார். ஒருவர் நமக்கு எப்போது ஒரு நன்மையை செய்கிறாரோ அப்பவே நம்ம அவருக்கு அடிமையாயிடணும். ஆனா இந்த சமுதாயம் எப்படி மாறியது என்றால், நம்மை வளர்த்து விட்ட ஒருத்தரை நடுவில் நம்ம கையை விட்டுட்டு போயிட்டோம். இவர் இல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டோம். இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறோம், அவர் இருந்திருந்தால் இந்த சமுதாயத்திற்கு இந்த நிலை வந்திருக்காதே, தமிழ் பள்ளிகளுக்கான மானியம் கிடைத்திருக்குமே, தமிழ் பள்ளிகளின் தரம் உயர்ந்திருக்குமே. அது மட்டும் இல்லாம அடிப்படை பிரச்சனைகளுக்கு நஜீப் அவர்கள் தீர்வு கண்டதை போல் எந்த பிரதமரும் காணவில்லை என்ற கூற்று குறித்து இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கான போராட்டத்தை டாக்டர் ஸ்ரீ தனேந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். கூடிய விரைவில் இதற்கு ஒரு நல்ல பதில் வரும், இல்ல என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயாளன் சண்முகம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.